10 சொல்லிடுங்க. அப்படியே தாமா 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 இரு அவசரப்படாத. இருங்க தரா ஐயா. மக்களே, இது விளம்பரத்துக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ இல்ல. என் மக்கள் என்ன தெரியுமா, கூட்டமா இருக்குன்னு பசின்னு ஆளை விட்டா நம்ம வைத்தியம் பார்க்க முடியாது அப்படின்னு பட்டினியோட கிடக்குறாங்க. அதனாலதான் எங்க அப்பா முரியன் சொல்லிட்டாரு, வர்றவளை பசியை நிரப்பி போடான்னு. புத்தூர்கட்டு பாண்டி அறக்கட்டில் சார்பாக கொடுக்குறேன். என் மக்கள் வலிவேதனையோட பட்டினியா போகுது. நைட்டு 10 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டேங்குது. ஏன்னா இந்த கூட்டத்தை சமாளிச்சு எப்படா போறது, நம்ம எப்படா சாப்பிடாம இருக்கணும் பட்டினியா இருக்காங்க. அதனால இந்த அண்ணானை என் சாமி கொடுக்க சொல்லிடுச்சு ஒண்ணு. அப்புறம் இது எல்லாருக்கும் விளம்பரத்துக்கு போடல. என்னைய மாதிரி மருத்துவம் பார்க்கறவங்களும் சரி, மருத்துவம் பார்க்கறவங்களும் சரி, இந்த மாதிரி மக்களுக்கு அன்னதானம் கொடுங்க அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் கொடுங்கிறதுக்காண்டி இது ஒரு நோக்கத்துக்கு நான் அதை கொடுக்குறேன். எல்லா மருத்துவம் பார்க்குறவங்களும் உங்களை தேடி வர்றவங்களுக்கு அன்னதானம் போடுங்க, சாப்பாடு கொடுங்க, பசி வேதனையை குறைங்க, வைத்தியமும் பாருங்க. அந்த கொள்கைக்காண்டி கொடுக்கறது. இது விளம்பரத்துக்காண்டி கொடுக்குறேன் ஐயா, விளம்பரத்துக்காண்டி கொடுக்குறேன். எல்லாரும் காசு இருக்காது, மக்களுக்கு கொடுங்கய்யா, கொடுங்கய்யா. இவன்டா அடிக்காத அடிச்சுட்டு இல்லை ஐயா. எல்லாரும் கமாண்ட்ல கேட்கறாங்க, இது விளம்பரம், இது விளம்பரமாயா ஐயா? இது மனசார செய்யறது. என் மக்கள் இதுல எனக்கு ஒரு நாளைக்கு 10-20 போகும், போயிட்டு போகுது என் சாமி காசு. அதாவது மக்கள் கேட்குறிய இது என்ன விளம்பரமான ஐயா? விளம்பரம் இல்லை. என்னை மாதிரி வைத்தியர்கள், என்னை மாதிரி மருத்துவம் பார்க்குற பசின்னு வர்றவனுக்கு சாப்பாடு போடணும். ஏன் அப்படின்னா நான் கொடுக்குறேன்னா, இவங்கெல்லாம் காலையில் வர்றாங்க, 10 மணி வரைக்கும் பட்னியாக கிடக்குறாங்க. ஏன்னா இவங்களை எப்படி சமாளிக்கிறது? நம்ம சாப்பிட போயிட்டோம்னா திருப்பி நம்ம கட்டுக்கிட்ட வர்றது நைட் ஆயிருமேனு பயப்படுறாங்க. இப்போ அந்த பயம் இல்லை. எல்லாரும் சாப்பிடுங்க. இதை நான் செஞ்சது ரைட்டா தப்பா? உங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நான் அந்த வைத்தியம் பார்க்குறேன். எனக்கு நைட்டு தான் சாப்பாடு. நீங்க சாப்பிடுங்க ஐயா. நான் இது வரைக்கும் முருக கடவுள் சத்தியமாக நான் மதிய சாப்பாடு சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சியா. சொல்லுங்க, நான் சாப்பிட்டேன்னா நீங்க வைத்தியம் பாட்டு போற லேட் ஆகுங்கய்யா. தம்பி இருங்க, தம்பி இருங்க தம்பி. ஐயா உள்ள இருக்காளுக்கு சாப்பாடு கொடுங்கய்யா. ஐயா உள்ள இருக்காளுக்கு சாப்பாடுங்க ஐயா. சில விஷ கிருமிகள் இந்த கமாண்ட் ஓடுறதெல்லாம் நுப்பாட்டுங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கேன், உங்க குடும்பம் நல்லா இருக்குங்கய்யா. நீ பாவத்தை செஞ்சுட்டு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பாவத்தை கொடுத்துடாதிய. நல்லது செய்யறவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதிய. தப்பா கமாண்ட் ஓட்டு நீ ஒன்றும் பெரிய போறதில்ல. என் மக்களுக்கு தெரியும் என்னைய பத்தி. இதெல்லாம் ஆளுகளை செட் பண்றது மட்டும்தான். மக்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி போடுற ஆளுலாம் நல்ல மனிதர்கள் அல்ல. அவங்க வகுத்தறிச்சல போடுறது. அதனால உன்னையால புண்ணியம்னா